அதாவது நம்ம தமிழ்நாடு தமிழ்நாடு இங்க தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு நம்ம எல்லாரும் நம்ம குறை சொல்றோம். நம்ம தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா, அறநிலைத்துறை அமைச்சர் தான் இருக்காங்க. கடவுள் மறுப்பு கொள்கை உள்ள அரசு தான். 3000 கோயிலுக்கு மேல கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்கங்க. கோயில் நிலங்கள மீட்டிருக்காங்க. இங்க கடவுள காப்பாத்துனேன், நாங்க தான் கடவுளு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து ஆதரவு பெற்ற ஒரு அரசு வந்து, மொத்தத்தையும் ஊழல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆபீஸ்ல உட்கார்ந்து திருநள்ளார் கோயில்ல. எல்லாத்துக்கும் காசு. அதாவது திருநள்ளார் கோயில் வந்து என்னன்னா அத சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த சொல்றேன். இப்ப கூப்ட்டு மீட்டிங் நடத்திட்டு இருக்காங்க. அப்ப அருணகிரிநாதன் கூப்பிட்டு கேட்கிறார் 3 ஆண்டுகள் முன்னாடி. இந்த 80 வயது இருக்கவரு, அப்ப என்ன பண்ணுவாரு 77 வயசு. அவரு புகைப்படங்கள நீங்க பார்த்திருப்பீங்க. அதாவது 15 வயதிலிருந்து துறவற வாழ்க்கையில இருக்காரு. 15 வயசுலயேவா? ஆமா 15, 30, 40 வருஷமா இங்க மடத்துல இருக்கவர். ஓகே. ஓகேங்களா? அவருக்கே 80 வயசு ஆயிடுச்சுன்னா, அவங்க இளம் வயதிலிருந்து எவ்வளோ அங்க பூஜை பண்ணியிருப்பாங்க, எத்தன வயது முதிர்ந்து அங்கேயே இருக்காரு திருநள்ளாறு. அவர கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு, "ஒழுங்கா சாவியெல்லாம் எங்ககிட்ட குடுத்துட்டு போயிடு." அப்படின்னு அவர மிரட்டி, இவரு மிரட்டினா பத்தாதுன்னு இவரு உறவினர் ஒருத்தர் இருக்காரு. ஏதோ காளிதாஸ்ன்னு அவர் ஏதோ ஒரு தொழிற்சங்கத்துல இருந்து அவரு இப்போ தொழிற்சங்கத்துல இருந்து ரிட்டயர்ட் ஆயிட்டாரு. இப்பயும் அவர கூப்பிட்டு அவர் திமுக நிர்வாகி போல அப்பகுதி திமுக போல உட்கார வச்சு, அவருக்கு நேரா கால் மேல கால் போட்டுட்டு, உன் கால நீ போட்டுக்கிற. நீ உனக்கு கடவுளே இல்லைன்னா கூட வயதுக்கு மரியாதை கொடுக்கணும்ல. 1 வயதுக்கும் மரியாதை கொடுக்கல, இங்க படிப்புக்கும் மரியாதை இல்ல. 2வது இவரு சம்பந்த ஆளுங்க. அவருக்கோட அங்க ஒருத்தர் இருக்காரு. அருணகிரிநாதோட சித்தப்பா ஒருத்தர் இருக்காரு. சிங்காலவன். அவங்க தம்பி ஒருத்தர் தம்பான்னு ஒருத்தர். அவர் கூட தாமரைன்னு ஒருத்தர். உங்க பேர் கொண்டவர். அவரு கூட இன்னொருத்தர் பேர் டக்குன்னு ஞாபகம் இல்ல. இவரு கூட இந்த வழக்கறிஞர் நீங்க சொன்னீங்களே. வக்கீல் வண்டுமுருகன் கேரக்டர். அவரு இந்த கேரக்டர்லாம் உட்காந்து தாடிய பிச்சிருவோம். விட்டுட்டு ஓடிருவோம். நீ ஓடின பாக்குறியா அப்படின்னோடனே அவரு சாவியை கொடுக்காம வந்துட்டார். அதோட வந்து அவர் 3 நாளா அவமானப்பட்டு அவர் சாப்பிடவே இல்லைன்றார். இதை தான் சில நாட்களுக்கு முன்னாடி சமூக வலைதளங்கள்ல நாமளும் இதை பதிவு செய்திருந்தோம். அப்போ இந்த கிராமத்து ஆளுங்க கிட்ட போயிட்டு மிரட்டுறது. இங்க பாருங்க கவர்மெண்ட் இந்த இடத்துல கிராமம் வந்து தர்மபுரம் ஆதீனத்துக்கு சொந்தமான கிராமம். இந்த நேரத்தில் நீங்க வீட்டில் இருக்கிறீங்க. எங்க பேச்ச கேட்கலன்னா வீட்டை காலி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. கிராமத்துல இருக்க குடிசை வீட்டு ஓட்டு வீடுங்களுக்கு 15 லட்சம் ரூபாய் வரி கொடுக்கணும்ட்டு. 15 லட்சமா? வரி கொடுக்கணும்ட்டு. ஒரு வீடு 15 ரூபாய் வரி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்படிலாம் பயமுறுத்தினா அவங்க அந்த சிந்தனையிலேயே அந்த பக்கம் போக மாட்டாங்கல்ல. ஐயோ போ வேணாம், நம்ம அரசு அதிகாரிகள் சொல்றதை கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு